சுவனப்பிரியன் தளத்துக்கு வரவேற்கிறேன். நேற்று தான் நம்ம பார்த்தோம், ட்ரம்ப் வந்து பயங்கரமாக ஒரு 7 ட்வீட் போட்டு வெற்றி வெற்றி எங்களுக்கெல்லாம் வெற்றி, ஹார்மோஸ் நீரிணை திறந்து விட்டது, நாங்கள் வெற்றி பெற்று விட்டோம் அப்படின்லாம் பயங்கரமாக ட்வீட் போட்டிருந்தார். என்னை எல்லாரும் பாராட்டுங்க அப்படின்லாம் கேட்டிருந்தார். ஆனால் சில மணி நேரங்களில் அவர் போட்டு ஒரு சில மணி நேரங்கள்லேயே பாராளுமன்ற சபாநாயகர், ஈரானுடைய பாராளுமன்ற சபாநாயகர் காலிபாப் என்ன சொல்றாருனாக்க, இது வந்து எதை வச்சு அவர் சொல்றாரு, இது முற்றிலும் பொய், நாங்கள் அப்படி சொல்லவே கிடையாது, அதாவது குறிப்பிட்ட வணிக நிறுவனங்களுக்கு மட்டும் எங்களுடைய அனுமதியின் பேரில் நாங்கள் அனுமதிக்கிறோம் அப்படின்னு தான் சொன்னோம். அதாவது ரெண்டாவது, லெபனானில் போர் நிறுத்தம் நின்றதுனால அதனால தான் நாங்கள் ஓப்பன் பண்ணுறோங்கிறது அவருக்கும் தெரியும். ஆனால் இதை ஒரு பெரிய வெற்றியாக அவர் தெரிவிச்சுக்கிறது எங்களுக்கு ஆச்சரியமாக இருக்குது. ரெண்டாவது, யுரேனியத்தை நாங்கள் ஹேண்ட் ஓவர் பண்ண போகிறதாகவும் சொல்லியிருக்கிறாரு. இதெல்லாம் மிகப்பெரிய பொய், இது உலக மகா பொய்யர் ட்ரம்ப் அப்படிங்கிறது மாதிரி ஒரு ட்வீட் போட்டிருக்கிறார். இது எவ்வளோ பெரிய அவமானம் ட்ரம்ப்புக்கு. ஆனால் அதெல்லாம் கண்டுக்க மாட்டார். வரிசையாக பொய்கள், எந்தெந்த வகையிலலாம் பொய்கள் பேசணுமோ அந்தந்த வகையெல்லாம் பொய்களை பேசி தன்னை நிலைநிறுத்திக்கிறதுக்கு எவ்வளோ முயற்சிக்கிறாரு. இதில் அவர்கள் யுனைடெட் நான் தர முடியாதுன்னு சொல்லி கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிட்டாங்க. இது ட்ரம்புக்கு மிகப்பெரிய பின்னடைவு. அடுத்து நாம் இந்த சேட்டலைட் இருக்குல்ல, நாம் நினச்சிட்டு இருக்கிறோம் சேட்டலைட்லாம் ஒவ்வொரு நாடும் தனித்தனியாக தான் வெளியில் அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த சேட்டலைட்டே வாடகைக்கு இப்போ கொடுக்குறாங்க சீன நிறுவனங்கள், பல நிறுவனங்கள். அந்த வகையில் ஈரானுக்கு பல உதவிகளை செஞ்சுருக்குது. இந்த சேட்டலைட்டு மொத்தமாக வாங்கியிருக்கிறாங்க அவங்களே சொந்தத்துக்கு. $36.6 மில்லியன் செலவு பண்ணி ஒரு சேட்டலைட்டை இவங்க சீன கம்பெனிலேருந்து வாங்கியிருக்கிறாங்க. அது ஃபுல்லாக ரிஜிஸ்டர் பண்ணி இவர்களுடைய பேரில், IRGC பேர்லேயே அது ரிஜிஸ்டர் ஆகிடுச்சு. அந்த சேட்டலைட் மூலியமாக தான் இவர்கள் எல்லா ட்ரோன்களையும் அனுப்புனது. துல்லியமாக அந்த இலக்குகள் எல்லாம், அமெரிக்க இலக்குகள் எல்லாம் கரெக்டாக தாக்குனாங்கல்ல, அதற்கெல்லாம் முக்கிய காரணம் இந்த சேட்டலைட் கொடுத்த படங்கள், அதுலேருந்து வந்த மெசேஜ்கள் தான். சொந்தமாக ஒரு சேட்டலைட் இல்லாமல் அனுப்பாமலே பணத்தை கொடுத்து வாங்கி அதை வச்சு அவர்கள் தங்களுடைய அறிவை மேம்படுத்தி இப்படிப்பட்ட ஒரு செயல்களை செய்கிறதுங்கிறது உண்மையிலேயே ரொம்ப ஆச்சரியமான விஷயம். இது ஈரானுக்கு தான் சாத்தியம், மற்றவர்களோட ஈரானுக்கு ரொம்ப சாத்தியம். அடுத்தாப்புல இப்போ நாங்கள் ஈரான் அமைச்சரவை எடுக்கக்கூடிய அத்தனை முடிவுகளுக்கும் நாங்கள் எல்லாம் தயார் அப்படிங்கிற சொல்கிறது மாதிரி ஈரானிய மக்கள் பொது சதுக்கத்தில் நின்று அரசாங்கத்துக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்கிறாங்க. அதையும் நம்ம பார்க்குறோம். அடுத்து பெண்கள் ஆயுதங்களை ஏந்தி ரோட் ஷோ நடத்துறதையும் பார்க்குறோம். இவர்கள் என்ன சொன்னது, பெண்கள் கொடுமைப்படுத்தப்படுறாங்க, இஸ்லாமிய இந்த IRGC மூலியமா பெண்கள் கொடுமைப்படுத்தப்படுறாங்க, அவர்களுக்கு முன்னேற்றத்துக்கு வழி இல்லாமல் இருக்குது அப்படின்லாம் புரபகண்டா பண்ணியிருந்தாங்க. ஆனால் உண்மையான நிலைமை என்னன்னாக்க, அந்த பெண்கள் கைகளில் ஆயுதத்தை ஏந்தி நாங்கள் போருக்கும் சொல்கிறது தயாராக இருக்கிறோம். அதே மாதிரி ட்ரோன்கள் தயாரிக்கக்கூடிய அந்த ஃபேக்ட்ரியெல்லாம் நம்ம பார்க்குறோம். அங்கே வேலை செய்யக்கூடிய அத்தனை பெண்களுமே எல்லாருமே பெண்கள் தான். எல்லாருமே இஸ்லாமிய சரியத்து என்ன சொல்லுதோ அந்த சட்டத்திட்டங்களின்படி உடைகளை அணிஞ்சு ரொம்ப கண்ணியமாக அவர்கள் தங்களுடைய வேலைகளை செய்கிறத பார்க்குறோம். இதுலேருந்து என்ன தெரியுது, இஸ்லாம் இந்த விஷயங்களுக்கெல்லாம் பெண்கள் முன்னேற்றத்துக்கு எந்த ஒரு தடையும் கிடையாது. அவர் சொல்லக்கூடிய பல பொய்கள் இதுவும் ஒன்று. இஸ்லாமிய ஆட்சி வந்ததுனால பெண்கள் ரொம்ப கொடுமைப்படுத்தப்படுறாங்க, பெண்களை நீங்கள்லாம் வெளியில் வாங்க, உங்களுக்கு நாங்கள் விடுதலை வாங்கி தரோம். எந்த விடுதலை? அமெரிக்காவில் அதாவது தகப்பன் பேர் தெரியாத பிள்ளைகள் தான் நிறையா இருக்குதுங்க. ஏன்னா அந்த அந்த கல்ச்சர் அப்படி தான், அந்த கல்ச்சரையும் கொண்டு வர பார்க்குறாங்க. அது நடக்குமா? இஸ்லாமிய புரட்சியில் அங்கே நடக்குமா? இஸ்லாமிய நாட்டில் நடக்குமா? அது ஆக பெண்களுடைய உண்மையான முன்னேற்றம் என்னங்கிறது தெரிஞ்சுக்காம இவர்கள் பெண்களுக்கு நாங்கள் அதாவது சுதந்திரம் கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்கிறீங்களே,
இன்னைக்கு வந்து ஈரானில் இதே இஸ்லாமிய புரட்சி ஐஆர்ஜிசி மூலியமா அந்த பெண்கள் மிகச்சிறந்த ஒரு முஸ்லீம்களாக வாழ்கிறாங்க. இது உலக முஸ்லீம்களும் ஒரு எக்ஸாம்பிளாகவும் இருக்கிறாங்க. உலக முஸ்லீம் நாடுகளுக்கும் இது ஒரு எக்ஸாம்பிள். பெண்களை வந்து இஸ்லாம் எப்படி கொண்டு போகுது, பெண்களை வந்து எந்த அளவு இஸ்லாம் வந்து கண்ணியப்படுத்துது, அதுக்கெல்லாம் இது ஒரு நல்ல உதாரணம். அதை வந்து நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். இது மாதிரி பொய்யான கட்டுக்கதைகளை சொல்லி ஈரானை வந்து இதில் ஜெயிச்சிட முடியும்னு நினைக்கிறாங்க அப்படின்னு அவர் காலிபாபா ரொம்ப வருத்தப்பட்டு சொல்லியிருக்கிறார். இது மாதிரி பொய்களை பேச வேண்டாம், நாங்கள் என்ன சொல்கிறோமோ அதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க, நாங்கள் சொல்லாததெல்லாம் நாங்கள் சொன்னதாக வந்து நீங்களாம் வந்து உங்களுடைய கற்பனை குதிரைகளை தட்டி விடாதீங்க அப்படிங்கிறாங்க. இது வந்து ஒரு வல்லரசான ஒரு அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய ஒரு பின்னடைவு. தங்களுடைய தோல்விகளை மறைக்கிறதுக்காக இது மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பேசி ஈரானை பணிய வைக்க பார்க்குறாங்க. அது வந்து நடக்காத காரியங்கிறது கொஞ்ச நாளே அவர்களுக்கு புரிஞ்சுக்கும். உண்மையிலேயே அவர்கள் வந்து அமைதியை விரும்பினாக்க ஈரானுக்குள்ள நஷ்டஈடுகளை கொடுத்து விட்டு, ஏன்னா அவங்க தான் போற ஆரம்பிச்சது தேவையில்லாமல், ஈரானுக்குள்ள நஷ்டஈடுகளை கொடுத்து ஹோர்முஸ் நீர்நிலையை வந்து எப்படி வந்து யார் ஃபாலோ பண்ணுறது, அது ஈரானுடைய கட்டுப்பாடு தான். சீனாவும் சொல்லிட்டான், ரஷ்யாவும் சொல்லிட்டான், ஈரானுடைய கட்டுப்பாடு, அதுக்கு நாங்களும் கட்டுப்படுவோம்ட்டாங்க. ஆக அமெரிக்காவும் அதுக்கு கட்டுப்படுறது தான் நியாயமானது. உலக அமைதிக்கும் பெட்ரோல் டீசல் கேஸ் இதெல்லாம் வந்து விலையேற்றத்தை தடுக்கிறதுக்கும் அமெரிக்கா இறங்கி வந்து இதில் ஈரானோட ஒரு ஒப்பந்தம் பண்ணுறது தான் நல்லது. அதை நோக்கி போதான்னு நம்ம பார்ப்போம்.